பார்ட் ஒன் வீடியோல இந்த கட் பிரெயின் ஆக்சிஸ்னா என்ன, ரிசர்ச்ல இத பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, இத எப்படி நம்ம இப்போ ஆப்டிமைஸ் பண்ண போறோம், நம்ம டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ண போறோங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கட் பிரெயின் ஆப்டிமைசேஷன் 5 தூண்கள் இருக்கு. தட் இஸ் 5 pillars. நம்பர் 1 பில்லர் நல்லவர்களுக்கு உணவு, அதாவது இந்த ப்ரீபயோட்டிக்ஸ். உங்க நல்ல பாக்டீரியாவுக்கு ஃபுட் வேணும். அவங்க ஃபைபர் சாப்பிடுறாங்கன்னா குறிப்பா நாம டைஜஸ்ட் பண்ண முடியாது, ஆனா அவங்களுக்கு பிடிச்ச ஃபைபர் டைப்பா இருக்கணும். தட் இஸ் த ப்ரீபயோட்டிக் ஃபுட்ஸ். என்னன்னு பார்க்கலாம். இந்த பூண்டு, வெங்காயம், தண்டு கீரை, பனானாஸ், ஓட்ஸ், பார்லி, ஆப்பிள், ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் சியா சீட்ஸ், இதெல்லாம் ஒரு ப்ரீபயோட்டிக் ஃபுட். டார்கெட் என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு 30 to 40 கிராம் ஃபைபர் இருக்கணும். இன்னும் ஒரு டிப் தரேன் உங்களுக்கு. இந்த உருளைக்கிழங்கு, இந்த சாதம், இதெல்லாம் நீங்க கோல்டா சாப்பிடுங்க. இந்த கோல்ட் ஃபுட்ஸ் எடுக்கும் போது அதுல ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகுது. இது நல்ல பாக்டீரியாவுக்கு ராக்கெட் ஃபியூயல் மாதிரி. பில்லர் 2 ப்ரோபயோட்டிக்ஸ். நீங்க ஆக்டிவ்லி நல்ல பாக்டீரியாவை ஆட் பண்ணணும். வெறும் ஃபீட் பண்றது மட்டும் இல்ல, ரெக்ரூட்டும் பண்ணணும். டாப் ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தட் இஸ் யோகர்ட், கெஃபர், sauerkraut, kimchi and kombucha. இதெல்லாம் டாப் ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் சொல்லலாம். பில்லர் 3 கட் ரிப்பேர். லீக்கி கட்டா இருந்தா அந்த ஹோல்ஸ பேட்ச் பண்ணணும். என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுக்கலாம்னு பார்க்கலாம். போன் பிராத்ல காலஜன், ஜெலாட்டின் நிறைய இருக்கும். இது கட் லைனிங்க ஹீல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 4 தேவையில்லாத நம்மளோட எனிமிஸை எலிமினேட் பண்ணணும். இந்த மோசமான டயட்டை சப்ளிமெண்ட்டை ஈடுகட்ட முடியாது. சோ உங்க குடல பாய்சன் பண்றதை நிறுத்தணும். நீங்க இந்த மாதிரி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. லைக் அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ். ஏன்னா இதுல எமல்சிஃபையர்ஸ் அதிகமா இருக்கும். இது உங்க கட் பாக்டீரியாவை டைரக்டா டேமேஜ் பண்ணும். நெக்ஸ்ட் ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ். மூணாவது ஆல்கஹால். ஏன்னா இது உங்க மைக்ரோபயோமை கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணி விட்டுடும். இந்த 80-20 ரூல ஃபாலோ பண்ணுங்க. பர்ஃபெக்டா இருக்க வேண்டாம். நீங்க சாப்பிடுறதுல 80% ரியல் ஹோல் ஃபுட்ஸ்னா நீங்க வின் பண்ணிட்டீங்க. பில்லர் 5 ஆக்சஸ ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்ல வழியில. நினைவு இருக்கா, நீங்க பிரெயின் சைட்ல இருந்தும் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இது ப்ரூவ் பண்ண ரிசர்ச். தட் இஸ் வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன். இந்த நர்வ் தான் மெயின் ஹைவே. சோ இந்த டீப் பிரீத்திங், கோல்ட் எக்ஸ்போஷர், ஹம்மிங், அப்புறம் இந்த வாட்டர் கார்கிங், இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்க வேகஸ் நர்வை ஸ்டிமுலேட் பண்றீங்க. அண்ட் ஆல்சோ ஒரு 30 minutes கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுங்க. இது பெனிஃபிஷியல் பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணும். இது கண்டிப்பா ஜோக் இல்லைங்க, உண்மை. தூக்கம். இந்த ரொம்ப மோசமான தூக்கம் மோசமான மைக்ரோபயோமா கொடுக்கும். அதனால ஒரு 7 to 9 hours டார்கெட் பண்ணுங்க. உங்க பாக்டீரியாவுக்கும் சர்க்காடியன் ரிதம்ஸ் ரொம்ப இருக்கு. மெடிடேஷன். இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறைக்கும். ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் உங்க கட்டை கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணிடும். சோ ஒரு நாளைக்கு ஒரு 10 minutes மெடிடேட் பண்ணுங்க. நான் ரேம்ப் அப் பண்றதுக்கு முன்னாடி இது எங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அது கம்ப்ளீட்லி இன்சேன். சயின்டிஸ்ட் இப்போ சைக்கோபயோட்டிக்ஸ் டெவலப் பண்றாங்க. தட் இஸ் மென்டல் இல்னஸ் ட்ரீட் பண்ற ஸ்பெசிபிக் பாக்டீரியா ஸ்ட்ரெயின்ஸ். அதுதான் நம்ம பேசுறது. சோ இந்த ஆன்டி டிப்ரெசன்ஸ்க்கு பதிலா இந்த பாக்டீரியா பில்ஸ். ஆன்சைட்டியை கியூர் பண்ண ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ஸ். அதுதான் ஆல்ரெடி த ப்ராமிசிங் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்புறம் உங்க டிஎன்ஏ பேஸ்ட் ஆன பர்சனலைஸ்ட் ப்ரோபயோட்டிக்ஸ். இன்னொன்னு தெரபியூட்டிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இன்ஜினியர்ட் பாக்டீரியா. 10 வருஷத்துல உங்க டாக்டர் ப்ரோசாக் பதிலா பாக்டீரியா பிரிஸ்கிரைப் பண்ணலாம். சோ இந்த ஆட்டிசம் தொடர்பான இந்த குழந்தைங்க மேல ஆரம்பிச்ச இந்த ரிசர்ச் என்ன காட்டுதுன்னா இந்த மைக்ரோபயோம் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம். சில ரிசர்ச்சர்ஸ் இப்போ இந்த ஆல்சைமர்ஸா டைப் 3 டயாபெட்டிஸ்ன்னு சொல்றாங்க. மெட்டபாலிசம் கனெக்ஷனால. மெட்டபாலிசம்ல டீப்லி இன்வால்வ் என்ன தெரியுமா, உங்க கட் பாக்டீரியா. ஆல்சைமர்ஸ் நோயாளிகள் டயக்னோசிஸ்க்கு வருஷத்துக்கு முன்னாடியே பாக்டீரியல் சிக்னேச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆரம்பத்திலேயே கட்டை சரி செய்து ப்ரிவென்ட் பண்ணலாமா? மேபி. So the gut brain axis, mental illness, neurodegenerative disease, personality கூட புரிஞ்சுக்கிற கீயா இருக்கலாம். உங்க குடல் சும்மா உணவை டைஜஸ்ட் பண்றது இல்ல, நீங்க யாருன்னு ஷேப் பண்ணுது. சரி, இதுல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கணும்? உங்க மென்டல் ஹெல்த் உங்க தலையில மட்டும் இல்ல, அது உங்க கட்ல இருக்கு. அந்த கட் ப்ரொடியூஸ் பண்ண பாக்டீரியால, உங்க டயட்ல, லைஃப் ஸ்டைல்ல இருக்கு. அதுதான் ஆக்சுவலி எம்பவரிங். ஏன்னா நீங்க நினைச்சதை விட அதிக கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க பர்ஃபெக்டா இருக்க வேண்டாம். விலை உயர்ந்த சப்ளிமெண்ட்ஸ் அல்லது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்ஸ் எல்லாம் இருக்க வேண்டாம். உங்க மைக்ரோபயோமா ஒரு பவர்ஃபுல் எக்கோசிஸ்டம் மாதிரி
பார்த்து பத்திரமா ஆரம்பிச்சீங்கன்னா போதும். இன்னைக்கே ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த லஞ்சுக்கு சாவர்கட் ஆட் பண்றதா இருக்கலாம், ஒரு ப்ரோபயோட்டிக் எடுத்துக்கிறதா இருக்கலாம், இல்ல ஜஸ்ட் ஒரு டீப் பிரெத் இருக்கிறதாவும் இருக்கலாம். இந்த வீடியோ உங்க மனசை ரிசர்ச் பண்ணும்போது என் மனசை ப்ளோ பண்ணின மாதிரி ப்ளோ பண்ணுச்சுன்னா லைக் பட்டனை அடிங்க. இது ஜென்யூனி மத்தவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்கவர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க பாடி உண்மையிலேயே எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் டீப் டைவ் செய்யணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Remember, you are stronger than you think.